ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லவே முடியாது. ஏன்னா நடக்கிற எல்லாமே இந்த ரேணுகாவுக்கு சாதகமாக நடக்குது. அதாவது ரேணுகாவாக நடிச்சிட்ருக்க இந்த சுடருக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவள் போடுற பிளான் எல்லாமே அப்படி மோசமாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அங்கே கேரக்டராக ஒரு வாழ்ந்துட்டுருக்கா இல்லையா, கெடுகட்ட உருவத்தோட முழு உருவமாக இந்த ராஜேஸ்வரி அவ கூட சேர்ந்துருக்கா. இந்த ரேணுகா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ அப்படி சோகமாக உட்காந்துட்ருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜேஸ்வரி உள்ளே வர, என்ன ரேணு ஏன் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கு அப்படின்னதும், இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொன்னதும், என்ன நடந்துச்சு சொன்னால் தானே தெரியும், ஏதாச்சும் ஃபஸ்ட் ப்ரைஸ் இது வாங்கிட்டாலாம் என்ன நம்ம வெண்பா குட்டி அப்படின்னதும், அதெல்லாம் இல்லைங்க, அந்த மல்லி வந்திருந்தா அந்த மல்லி வந்து என்னை அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என் பொண்ணையே நான் தொடக்கூடாதுன்றானா. அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், இதுக்கு மேலே அவளை விட்டால் அவள் என்ன வந்து காலி பண்ணிடுவா, அவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும், நீ எதுக்கும் கவலைப்படாத ரேணு, என்னோட ஆசையும் உன்னோட ஆசையும் இப்போ ஒன்றா தான் இருக்குது, அதனால் அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும், நீ எதுக்கும் கவலையே படாத, நாளைக்கு காலையில் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னவோ இந்த ராஜேஸ்வரி ஏதோ கழட்டுறேன் போட்டுறேன்னு சொன்னால் எதுவும் இல்லை, சரி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வருது. ரேணு, நான் சொல்கிற இடத்துக்கு வரியாமா அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல, முக்கியமான விஷயமா வாமா அப்படின்னு சொன்னதும், சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எதுக்காகன்னா, இந்த ரேணுகா ஏமாற்றிட்டு மல்லி வந்து மறுபடியும் வெண்பாவை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. எப்படியும் ஸ்கூலுக்கு வந்து வெண்பாவை பார்க்கறதுக்கு போவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு போகிற வழியில் ஒரு அடியாளங்களை வச்சு அவங்கக்கிட்ட காரில் மயக்க மருந்தை வச்சுக்கோங்க, அவளை எப்படியாச்சும் கடத்திட்டு வந்துங்க சொல்லி மல்லியை கடத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லியை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பரபரப்பாக ஆட்டோவில் வந்துட்டுருக்கா இந்த ரேணுகா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரி அது முக்கியமான விஷயம்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம யார் என்னன்றது தெரிஞ்சு நமக்கு டீலிங் பேசுறதுக்காக வர சொல்கிறாலோ, ஒருவேளை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரகுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அவங்க உன்னை காட்டி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எதுவும் என்கிட்ட காட்டிக்கல, எதுவும் இல்லை, நீ எதுக்கும் கவலையே படாத, நான் வந்து இருக்கேன், ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனை உடனே ஃபோன் பண்ணு, உங்களோட லைவ் லொக்கேஷனை இப்போயே அனுப்பிச்சிடு, நாங்கள் உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகு வந்துட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, எப்படியோ அந்த மல்லியை கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ராஜி, நீங்கள் இதை தான் சொன்னீங்களா நேற்று எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுன்னு, அப்பாடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, இவளை மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மாவே விடக்கூடாது, என்னை எவ்வளோ வெறுப்பேற்றிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ராஜி, இவ பேச்சு இவளுடைய நடவடிக்கை இவளோட தெனாவட்டி எல்லாமே என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் எப்போவுமே. இவளாலாம் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் இவளை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்றதும் புளின்னு ஒன்று வைக்கிறேன் இந்த ரேணுகா. ஏய் என்ன எதுக்கடி அடித்தேன், உனக்கு நேரம் வந்து நல்ல நேரமாக இருக்குன்னு நினைக்காத, என்னைக்காச்சும் என்ன என்கிட்ட மாட்டினேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்குவேன், 4வது அடி திருப்பி கொடுத்தேன் நீ தாங்க மாட்டேன், அதுக்கப்புறம் ஏன்டா என்கிட்ட பகைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காண முழுக்க என்ற அளவுக்கு நான் பண்ணிடுவேன், ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, ஏதோ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரியே பேசுகிற பார்த்தியா, என்கிட்ட அடியை வாங்கிட்டோம், நீ எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு எனக்கு புரியல, ஆனால் நீ இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னோட திமிருத்தனம், உன்னோட தெனாவட்டு, உன்னுடைய அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆணவம், அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன், உன் கண்ணு முன்னாடியே விஜய் கழுத்தில் தாலியை வாங்கிட்டு உனக்கு மூஞ்சில் கரிய பூசில் என் பேர் ரேணுகா இல்லடி அப்படின்னும், சுடர் மறுபடியும் நீ ரேணுகான்னு சொல்கிறதுனாலையோ இல்லை விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனாலையோ நீ உண்மையான ரேணுகா ஆகிட முடியாது, உண்மையான ரேணுகா இப்போ வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு நான் கிளம்பியிருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் நீ உண்மையான ரேணுகா இல்லை, நீ எவ்வளோ கேடு கட்டவ யார் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு மேலேயும் நீ நாடகம் நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்த ஓடிடுறதும், யார் ஓடுறாங்க யார் இது பார்க்குறாங்க கொஞ்சம் நேரத்தில் பாரு, உன்னுடைய கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பதில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தியும் இன்னொரு கையில் ராஜேஸ்வரி கண்ணையும் வச்சுருக்காங்க. 2 பேரும் போட்டி போட்டுக்கின்னு யார் முதல்ல போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, விஜய் கூட சேர்ந்தாங்களா, இந்த சுடர் வந்து கையும் குளமாக மாட்டிக்கிட்டாளா இல்லையா அப்படின்றத உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.